Hello friends, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என் ப்ராஜெக்ட் ஆன் ரெயின் டிடெக்டர். அதுக்கு நமக்கு ஃபஸ்ட் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டில் செஞ்ச ஒரு சின்ன ஒரு ஆர்ட் மேக்கிங் ஹவுஸ் இருந்தால் போதும். அதோட கூரை தென் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் HW 9V பேட்டரி, piezoelectric buzzer, 2 blades, LED light, NPN transistor BC547, electronic switch, K resistor, wires as much you require. இப்போ வாங்க ப்ராஜெக்ட்ல போகலாம். LED லைட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த LED லைட் எடுத்துக்கோங்க. LED லைட்டோட நீளமாக இருக்க டெர்மினல் வந்து பாசிட்டிவ் டெர்மினல், கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்க பின் வந்து நெகட்டிவ் டெர்மினல். நீளமாக இருக்க டெர்மினலோட ஒரு ரெசிஸ்டர் 1K ரெசிஸ்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இப்போ நம்ம ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணலன்னா நம்ம வந்து 9V பேட்டரியோட டேரெக்டாக கனெக்ட் பண்ணும்போது LED லைட் வந்து ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நம்ம ஹவுஸோட பேக்கில் நம்ம வந்து அட்டாச் பண்ணலாம். இது போல் 2 பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட் எடுத்து நான் வந்து இது நூல் கண்டு இருக்கு இல்லையா, அந்த நூல் கண்டில் பிளாக் பேப்பர் போட்டு ரோல் பண்ணி இது மாதிரி நான் மேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எது வேணால் எடுத்து பண்ணலாம். ஐஸ் கியூப்ஸ், ஐஸ் ஸ்டிக்ஸ் கூட நீங்கள் வச்சு பண்ணலாம். 2 பிளேட் எடுத்து நம்ம வந்து இது போல் 2 ஒயர் கூட நம்ம அட்டாச் பண்ணி அதை வந்து நம்ம அந்த கார்ட்போர்ட் கூட நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதான் நம்ம வந்து ரெயினை வந்து நம்ம டிடெக்ட் பண்ண போகுது. தென் வந்து ஒரு NPN BC547 டிரான்சிஸ்டர் எடுத்துக்கோங்க. இந்த டிரான்சிஸ்டரோட இதுதான் வந்து நமக்கு கலெக்டர் டெர்மினல். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து இது வந்து டிரான்சிஸ்டர் வந்து ஃபிளாட் சர்ஃபேஸாக இருக்கும். அந்த ஃபிளாட் சர்ஃபேஸாக வச்சுட்டு இதுதான் நமக்கு வந்து கலெக்டர் டெர்மினல். ரெண்டாவதாக இருக்குது பேஸ் டெர்மினல். தேர்டு வந்து நமக்கு எமிட்டர் டெர்மினல். ஓகே, இது மூணுமே நீங்கள் சால்டரிங் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பிளேட்ஸ் வந்து நம்ம ஹவுஸோட மேல் பகுதியில் நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். பேட்டரி வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். piezoelectric buzzer சொன்னால அந்த பஸரையும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சால்டரிங் பண்ண அந்த NPN டிரான்சிஸ்டர் எடுத்துக்கோங்க. NPN டிரான்சிஸ்டரோட எமிட்டர் டெர்மினல் ப்ளஸ் இந்த பிளேடோட ரெட் ஒயர் ப்ளஸ் பேட்டரியோட பாசிட்டிவ் ஒயரை நம்ம வந்து ஒன்றா நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணிக்கோங்க.
தென் பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து எமிட்டர் கனெக்ட் பண்ணிட்டோம். இது வந்து கலெக்டர் டெர்மினல் ப்ளஸ் பஸரோட பாசிட்டிவ் டெர்மினல் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பிளேட் நம்ம கனெக்ட் பண்ணோம்ல, அந்த பிளேடோட பிளாக் டெர்மினல், அதாவது நெகட்டிவ் டெர்மினல் எடுத்துக்கோங்க. அது ப்ளஸ் இந்த டிரான்சிஸ்டரோட பேஸ் டெர்மினலோட நம்ம வந்து அது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பஸர் இருக்குல்ல, பஸரோட நெகட்டிவ் டெர்மினலும் எல்இடியோட பாசிட்டிவ் டெர்மினலும் நம்ம கனெக்ட் பண்ணுங்க. இதில் வந்து இந்த ப்ளூ ஒயர் தான் வந்துட்டு எல்இடியோட பாசிட்டிவ் டெர்மினல், க்ரீன் ஒயர் வந்து எல்இடியோட, இது வந்து எல்இடியோட பாசிட்டிவ் டெர்மினல், இது வந்து எல்இடியோட நெகட்டிவ் டெர்மினல். கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த NPN டிரான்சிஸ்டரோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, when power is applied to the base it will flow from the collector to the emitter. அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம வந்து பிளேடோட நெகட்டிவ் டெர்மினலும் டிரான்சிஸ்டரோட பேஸ் டெர்மினலும் நம்ம வந்து ஒன்றா கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல. இப்போ வந்து பிளேடோட நம்ம வந்து ரெயின் ட்ராப்ஸ் வந்து இந்த பிளேடோட நெகட்டிவ் டெர்மினல்லையும் பிளேடோட பாசிட்டிவ் டெர்மினலையும் ரெண்டு அட்டாச் ஆகி படுறப்ப நமக்கு வந்து இந்த சிஸ்டம் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அதாவது அந்த ரெயின் ட்ராப் தான் பவர், அந்த பவர் வந்து பிளேடில் அப்ளை ஆகிறப்ப நமக்கு வந்து இந்த சிஸ்டம் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். நம்ம வந்து சுவிட்சோட கனெக்ட் பண்ணியிருக்க ஒயர் வந்து நம்ம வந்து சால்டரிங் பண்ணிக்கலாம். ப்ராசஸ் இப்போ வந்து கனெக்ஷன்ஸ் வந்துருச்சு. இப்போ வந்து சுவிட்ச் வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. நம்ம இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சுவிட்சை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த சவுண்டை நல்லாவே கேட்க முடியும். வீட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்இடி வந்து பிளிங்க் ஆகும். இப்போ வந்து நமக்கு இப்போ இந்த சிஸ்டம் வந்து நமக்கு எப்படிலாம் தேவையில்லையோ நம்ம இந்த சிஸ்டம் வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோன்னா, இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு இந்த சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகாது. உள்ள லைட்டும் பிளிங்க் ஆகலை, பஸரும் வந்து நம்ம வந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணலை. இப்போ வந்து ஃபைனலாக இந்த சிஸ்டமோட ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஓவராலாக பார்த்துடலாம். இப்போ வந்து சுவிட்ச் வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. இப்போ இந்த பிளேடில் வந்து இந்த 2 பிளேட்ஸ் இருக்குல்ல, இந்த பிளேடில் வந்து நம்ம எந்த ஒரு பவரும் நம்ம வந்து அப்ளை ஆகலை. சப்போஸ் இப்போ வந்து மழை பெய்கிறப்ப இந்த பிளேட்ஸோட இந்த 2 பிளேட்க்கும் இடையில வந்து கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் இல்லை அந்த பிளேடில் வந்து நமக்கு இந்த ரெயின் ட்ராப்ஸ் வந்து பட்டுச்சுன்னா அப்போ வந்து பவர் அப்ளை ஆகும் அந்த பிளேட்ஸ்க்கு. அந்த பவர் வந்து சென்ஸ் பண்ணி அந்த சிக்னல் போயிட்டு இந்த பிஜேடி இந்த டிரான்சிஸ்டரோட பேஸ் டெர்மினலுக்கு போய் ரிசீவ் ஆகும். அங்கே பேஸ் டெர்மினல் இருந்து
பவர் அப்ளை ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு எமிட்டர் அண்ட் கலெக்டர் டெர்மினலுக்கு சிக்னல் ப்ரொடியூஸ் ஆகிட்டு அப்புறம் தான் வந்துட்டு பேட்டரியிலேருந்து பஸருக்கு வந்து சிக்னல் போயிட்டு பஸரும் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும் அண்ட் வந்து எல்இடி லைட்டும் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும், க்ளோ ஆக ஆரம்பிக்கும். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த ப்ராஜெக்ட் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து உடனே ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.